ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 5 பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இந்த காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால அந்த டாபிக் பத்தின எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் காரிலேஷன்? ஸோ அதே மாதிரி ரெக்ரெஷன் அனாலிசிஸ்னா என்ன? காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அது எப்படி வந்து ஒன்னு டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா அதோட வேல்யூஸ். ஸோ இங்க காரிலேஷனை பொறுத்த வரைக்கும் அதோட வேல்யூஸ் வந்து எதுல இருந்து எதுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அண்ட் அவங்களோட அசம்ஷன்ஸ், அவங்களோட டைப்ஸ், இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோட்ஸ் பாருங்க. இஃப் யூ கான்ட் ஃப்ளை தென் ரன், இஃப் யூ கான்ட் ரன் தென் யூ கேன் வாக், இஃப் யூ கான்ட் வாக் தென் யூ கிரால். ஸோ பட் வாட் எவர் யூ டூ யூ ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ எது பண்ணாலும் தொடர்ச்சியா நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணி நிக்கவே கூடாது. ஸோ நம்மளோட முயற்சி என்னால நிக்க முடியலையா, நான் நடக்க முடியலையா, நான் வந்து தவிர்க்கிறேன். ஸோ என்னால வந்து ஓட முடியலையா, நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆக்ஷன்ஸ் அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போகணுமே தவிர அதே இடத்துல ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப அதை வந்து அப்ளை பண்ணணும் நம்மளோட லைஃப்ல, இந்த ஒரு பர்டிகுலர் கோட்ஸ் எப்பவுமே. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா, ஸோ யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எல்லா சப்ஜெக்ட்லயும். ஸோ இது பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ டாபிக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காரிலேஷன். ஸோ காரிலேஷன் அப்படின்னா என்னன்னா, 2 வேரியபிள் எப்படி லீனியர்லி ரிலேட் ஆயிருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? அந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம். காரிலேஷன் அப்படின்னா எப்படி 2 வேரியபிள் லீனியர்லி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஸ்டடி பண்றது தான் காரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காரிலேஷன், ரெக்ரெஷன் படிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு டேர்ம் தெரியணும். டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, எதை நீங்க ஸ்டடி பண்ண போறீங்களோ ஆர்எல்ஸ் எதை வந்து டெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னா, இந்த டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இத இதெல்லாம் இந்த இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னோட ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா, இங்க என்னோட இன்கம் அண்ட் என்னோட எஜுகேஷனல் லெவல பத்தின ஸ்டடி. சரிங்களா? அப்போ இங்க என்னோட ஸ்டடி அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, இன்கம், என்னோட இன்கம் லெவல நான் வந்து ஸ்டடி பண்ண போறேன். சரிங்களா? அப்ப இந்த இன்கம் லெவல ஸ்டடி பண்றனால என்னோட இன்கம் லெவல் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இப்ப என்னோட இன்கம் லெவல நிறைய காரணங்கள் டிசைட் பண்ணும். அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் லெவல். ஏன்னா என்னோட எஜுகேஷன் லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு இன்கம் வந்து earn பண்ண முடியும். நான் யூஜி படிச்சேன்னா எனக்கு ஒரு மாதிரி சேலரி, பிஜி முடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு சேலரி, எம்பில் முடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு சேலரி இல்லைங்களா? அப்ப இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற காரணத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்மளோட சேல்ஸ நம்ம ஸ்டடி பண்ண போறோம். சோ சேல்ஸ் அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ண போறோம்னா, இங்க சேல்ஸ் அப்படின்றத வந்து என்னன்னு நான் எடுத்துக்குவேன்? டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா சேல்ஸ் பத்தி தான் நான் படிக்க போறேன். எதை டெஸ்ட் பண்ண போறோமோ, எதை ஸ்டடி பண்ண போறோமோ அதை டிபெண்டன்ட் சொல்லுவோம். அண்ட் அத டிசைட் பண்ற காரணத்துல என்னன்னு சொல்லுவோம்னா இண்டிபெண்டன்ட். இங்க அட்வர்டைஸ்மென்ட் டிசைட் பண்ணலாம். வேற எந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மென்ட், சோ அவங்களோட அந்த பிரைஸ், இது எல்லாமே வந்து டிசைட் பண்ணும். அப்ப அதுல ஒரே ஒரு ரீசனை மட்டும் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்துக்கிறேன். சோ இப்படிதான் இந்த 2 வேரியபிளும் எப்படி லீனியர்லி ரிலேட் ஆகுது. சோ லீனியர் அப்படின்னாலே என்ன? நேர்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அப்ப 2 ஃபேக்டரும் எப்படி நேர்கோடான ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. ஒரு வார்த்தை அழகா இதை எப்படி சொல்லலாம்? டைரக்ஷன் ஆஃப் த 2 வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த 2 வேரியபிளோட டைரக்ஷனை ஸ்டடி பண்றது தான் காரிலேஷன். எப்படி 2 வேரியபிளும் ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டைரக்ஷனோட மூவ்மெண்ட் ஸ்டடி பண்றது காரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரேஞ்சஸ் -1 to +1. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரிலேஷனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் -1ல இருந்து +1க்குள்ள தான் ஒரு வேல்யூ வரும். அதை தாண்டியோ அதுக்கு குறைவாவோ எந்த வேல்யூவும் வராது. அப்ப நீங்க கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ஷுட் பி லை பிட்வீன்
-1 to +1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போக காரிலேஷன்ல நம்மளுக்கு வந்து லைக் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் தெரியும். ஸோ டைப்ஸ் அப்படின்றது வந்து டைப்ஸை பத்தின ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல காமர்ஸ் சேனல் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பத்தி டீடைலா வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ நான் இப்போ ஜென்ரலா உங்களுக்கு சொல்றேன். ஸோ டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்க வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், லீனியர், நான் லீனியர், அதே மாதிரி மல்டிபிள், சிம்பிள் ஒரு சிங்குலர் அண்ட் பார்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் இருக்கு. ஓகேங்களா? சோ பாசிட்டிவ் அப்படின்னா என்னன்னா 2 வேரியபிளும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சரிங்களா? ஒரு டிபெண்டன்ட் அண்ட் இன்னொரு இண்டிபெண்டன்ட் இருக்கு இல்லையா? அந்த 2 வேரியபிளுமே சேம் டைரக்ஷன்ல இப்ப x yன்னு 2 வேரியபிள் இருக்குன்னா x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா y யும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆர் எஸ் x டிக்ரீஸ் ஆச்சுன்னா y யும் டிக்ரீஸ் ஆகணும். இது என்னன்னு சொல்றாங்க? பாசிட்டிவ் காரிலேஷன். நெகட்டிவ் காரிலேஷன்னா அப்படியே ஆப்போசிட். x இன்க்ரீஸ் ஆகுது, y டிக்ரீஸ் ஆகுது. or else x டிக்ரீஸ் ஆகுது, y இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் லீனியர் காரிலேஷன் அப்படின்னா என்னன்னா இப்ப இந்த 2 வேரியபிளுக்கான அந்த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் அப்படின்றது லீனியர்லி ரிலேட்டபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் ஆகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 5, 10, 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் வந்து நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இப்ப இதோட ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2:1 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி அதோட ப்ரொபோர்ஷனேட்டோட சேஞ்ச நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அத லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் லீனியர் அப்படின்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதாவது எக்ஸ் வந்து 10, 20, 30, 40 போகும். அண்ட் ஒய் வந்து பாத்தீங்கன்னா 2, 5, 1, 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அந்த ரேஷியோவை கணக்கீடே பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து மல்டிபிள். சோ மல்டிபிள்க்கு முன்னாடி நான் சிம்பிள் சொல்லிடுறேன். சோ சிம்பிள் காரிலேஷன்னா என்னன்னா ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த ரெண்டுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னா அது சிம்பிள். அதாவது அதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபேக்டரா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சேல் சாரி இப்போ ஒரு செயலை டிசைட் பண்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்காது. ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் அதை பிக்ஸ் பண்றது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். அததான் சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. மல்டிபிள் காரிலேஷன்னா என்னன்னா ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஆனா நிறைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை நான் ஸ்டடி பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குக்கு பல வகை காரணங்கள் இருக்கு. அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற ஹார்ஸ் அண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஸோ இதே மாதிரி அவங்களோட அட்டண்டன்ஸ், இந்த மாதிரி பல வகை காரணங்கள் இருக்கு. அப்ப இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஸ்டடி பண்றேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? மல்டிபிள் காரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மல்டிபிள் காரிலேஷன்ல எவ்வளவு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தாலும் அதை சைமல்டேனியஸா நான் ஸ்டடி பண்றது மல்டிபிள் காரிலேஷன். பார்ஷியல் அப்படின்னா என்னன்னா பாகுபாடு. அப்போ இங்க இதே கான்செப்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் பார்ஷியலா நான் என்ன பண்றேன்? இத்தனை காரணத்துல நான் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குக்கு டைம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா பார்ஷியல் காரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் காரிலேஷன்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இதோட மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கால் பியர்சன்ஸோட மெத்தட் இருக்கு. சோ கால் பியர்சனோட மெத்தட்ல தான் அந்த காரிலேஷன் வந்து +1 to -1க்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரேங்க் காரிலேஷன் வந்து இருக்கும். ரேங்கிங் மெத்தட வந்து ஸ்பியர்மேன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் கொண்டு வந்தாங்க. சோ இதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். சோ காரிலேஷன் மாதிரி இங்கமும் 2 வேரியபிள் இருக்காங்க. ஆனா ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத ஸ்டடி பண்றதுதான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். புரியுதுங்களா? அங்க 2க்கான டைரக்ஷன், 2க்கான அந்த மூவ்மெண்ட்டை பார்த்தோம். பட் இங்க 2 வேரியபிள் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அஃபெக்ட் பண்ணிக்குது அப்படின்றத ஸ்டடி பண்றதுதான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். சோ அது 2 வேரியபிளா இருக்கணும். ஆர் மோர் தென் 2 வேரியபிளா கூட இருக்கலாம். சோ அப்ப ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆர் மோர் வேரியபிள ஸ்டடி பண்றத ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன் வேரியபிள் எப்படி இன்னொரு வேரியபிள அஃபெக்ட் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எஸ் அப்படின்னா எவ்வளவு அது அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி ஃபியூச்சருக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் இதுல கொண்டு வரலாம் அப்படின்றதும் இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். புரியுதுங்களா? ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அப்படின்னும் போது அது எப்படி இதை ஒரு அஃபெக்ட் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
correlation and regression இது ரெண்டுலயுமே cause and effect படிக்காது. cause and effect படிக்காது. தெரிஞ்சுக்கோங்க. இது affect, இது effect. so effect அப்படின்னும் போது அதை என்னன்னு சொல்லுவாங்க? விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? affect அப்படின்னும் போது லைக் சேஞ்சஸை எப்படி கிரியேட் பண்ணுது. இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண என்னோட சாரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, அது வந்து அஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இதோட விளைவு, இதுக்கு இதுதான் காரணம், இதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்மளோட காரிலேஷனும் சரி, நம்மளோட ரெக்ரெஷனும் சரி, காஸ் அண்ட் எஃபெக்ட ஸ்டடி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வேல்யூஸ் வந்து இங்க ரொம்ப முக்கியம். அதாவது காரிலேஷன், ரெக்ரெஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா +1 to -1 வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ அப்ப +1 எக்ஸாக்டா வருது, -1 எக்ஸாக்டா வருதுன்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். +1 வந்துருச்சு, +-1 வந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளஸ்ன்றனால பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது மைனஸ் அப்படின்றனால பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அதே மாதிரி 0 அப்படின்னும் போது என்னன்னா நோ ரிலேஷன்ஷிப். சோ இங்க நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது லைக் இப்ப காரிலேஷன்ல நம்ம என்னன்னு சொல்லி படிக்கிறோம், அது எப்படி லீனியர்லி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். அப்போ இந்த ரெண்டு வேரியபிளும் லீனியரா ரிலேட் ஆகல அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தமா இருக்கும் 0 அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி -1 to +1 அப்படின்னும் போது அதுக்கு இடைப்பட்ட வேல்யூஸ் எல்லாம் எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். சோ இத பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி அதோட வேல்யூஸ் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா +0.75ல இருந்து +1க்குள்ள, அதே மாதிரி -0.75ல இருந்து -1க்குள்ள வேல்யூ வருது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ராங். ஏன்னா நம்ம காரிலேஷன்ல என்னன்னு பார்த்தோம், ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு வேரியபிள்குள்ளேயும் இந்த வேல்யூஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி +0.50 to +0.75, அதே மாதிரி -0.50 இருந்து -0.75க்குள்ள ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அத மாடரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து மாடரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே இது பிலோ +0, அதாவது 0ன்றது நம்ம பிளஸ் மைனஸ் எப்படினாலும் போடலாம். அப்ப 0ல இருந்து +0.50, அதே மாதிரி 0ல இருந்து -0.50 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் வருது அப்படின்னா சோ அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ ரிலேஷன்ஷிப். சோ அதுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இது வந்து ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இத வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இத ரிலேட்டபிளா இதுக்கு ஏத்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இத பத்தின ஒரு அவேர்னஸும் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுப்பாங்க +0.75 அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். அப்ப ஸ்ட்ராங் பாசிட்டிவ். இதுல எல்லாத்துலயுமே பிளஸ் வந்துச்சுன்னா இங்க என்ன போடுவோம், மாடரேட் பாசிட்டிவ், மாடரேட் ரிலேஷன்ஷிப். இதே நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் லோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இது காமனா சொல்லுது. ஆனா இது மைனஸ் வரும்போது இங்க நெகட்டிவ்னு நம்ம போட்டுக்கணும், பாசிட்டிவா வந்துச்சுன்னா பிளஸ் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? சோ இதுதான் கண்டிப்பா இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும். அது போக ரெக்ரெஷன்ல டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் யூசுவல் அதுல இருக்க டைப்ஸ் மாதிரியே சிம்பிள் அப்படின்னு சொல்லி இருக்கு, மல்டிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு, அண்ட் லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் அப்படின்னும் போது ஒரு டிபெண்டன்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் ரெண்டுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுவாங்க. சோ மல்டிபிள் அப்படின்னும் போது ஒரு டிபெண்டன்ட் அண்ட் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் இருப்பாங்க. அண்ட் லாஜிஸ்டிக் அப்படின்னும் போது இதுக்கான அந்த ஸ்டடி எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வார்த்தையில தான் அமையும். லைக் எஸ், நோ, ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்மளால அங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது லாஜிஸ்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து நம்ம காரிலேஷன்லயுமே ரெக்ரெஷன்லயுமே அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சோ இது ரிலேட்டடா சோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். சோ பல ஸ்டேட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதுல நான் செலக்டடா எடுத்துட்டு வந்திருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இது வந்து 2024ல மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின், செட் கொஸ்டின். சரிங்களா? சோ என்னன்னா கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் லைஸ் பிட்வீன். சோ இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா?
கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது எந்த வேல்யூஸ்ல இருக்கணும்? +1ல இருந்து -1க்குள்ள இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த அவங்களோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஷுட் பி லைஸ் பிட்வீன் +1 to -1. சரிங்களா? அப்ப +1 to -1 எங்க இருக்கு? இங்க -4 to +4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கிடையாது. இங்க -3 to +3ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கிடையாது. அண்ட் -2 to +2 இதுவும் கிடையாது. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி -1 to +1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மகாராஷ்டிரால அதே செட் ஏப்ரல் 7th ஏப்ரல் 2024ல இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ரெக்ரெஷன் அனாலிசிஸ் யூசஸ் டு ஸ்டடி. ரெக்ரெஷன் அனாலிசிஸ் எதை ஸ்டடி பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் டூ வேரியபிள், தி டேட்டா வேரியபிலிட்டி, ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் சொல்யூஷன், the causal relationship between two or more variable. regression analysis பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்? ரெண்டு வேரியபிள் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருக்கு. how one variable is related with another variable. அப்போ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாம் ரீட் பண்ணும்போது எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? ஆப்ஷன் ஏ. the degree of அசோசியேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். அப்ப ரெண்டு வேரியபிள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட வேரியபிளுக்கான அந்த டிகிரி ஆஃப் அசோசியேஷனை கால்குலேட் பண்றது தான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நான் டிட்டர்மினேஷன் இஸ் கால்ட். இதுல வந்து நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது டிட்டர்மினேஷன்னா என்ன, நான் டிட்டர்மினேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டிட்டர்மினேஷன் நார்மலாவே நம்மளோட காரிலேஷன் அப்படின்றத எப்படி மீன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு டேர்ம்ல மீன் பண்ணுவாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. காரிலேஷன் எப்படி சொல்லுவாங்க? ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல டிட்டர்மினேஷன் அப்படின்ற ஒரு டேர்மை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிட்டர்மினேஷன் எப்படி சொல்லுவாங்க? ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிலேஷனை ஆர்ன்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க? ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க எப்படி ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை ப்ரிடிக்ட் பண்றது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண போறோம். அதனால அதை எப்படி சொல்லுவாங்க? ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டிட்டர்மினேஷன் அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் டிட்டர்மினேஷன் அப்படின்றது டிட்டர்மினேஷன்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா வருது. தட் 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்றத எதுக்கு சொல்லுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாட் டிட்டர்மினேஷனோட ஸ்கொயர் ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இங்க கொடுத்திருக்க क्वेश्चन என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நான் டிட்டர்மினேஷன். அப்ப நான் டிட்டர்மினேஷன்ல ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அலினேஷன். அப்ப கொடுத்திருக்கத பாருங்க. ஆப்ஷன் 1ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அலினேஷன், coefficient of determination, coefficient of correlation, coefficient of regression. அப்ப coefficient of alienation அப்படின்றது தான் square root of non-determinationக்கு சொல்றது. அப்ப ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சர். next, coefficient of correlation will have பாசிட்டிவ் சைன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பாசிட்டிவ் அப்படின்றத. பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே நம்ம பார்த்தோம்ல, பாசிட்டிவ் காரிலேஷன் ஒன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல என்னன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன், சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகும். அப்ப இது ரிலேட்டடா என்னாவது இருக்கா அப்படின்றத இங்க பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸ் இன்க்ரீசிங் ஒய் டிக்ரீசிங். இது கிடையாது. போத் அண்ட் எக்ஸ் இன்க்ரீசிங். அப்ப இதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். அடுத்து எக்ஸ் டிக்ரீசிங் ஒய் இன்க்ரீசிங். இதுவும் கிடையாது. அண்ட் நோ சேஞ்சஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா ஒன்னு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும், ஆர்எஸ் எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும் போது ஒய் டிக்ரீஸ் ஆகும். ஆனா இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுல போத் எக்ஸ் அண்ட் ஒய் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால ஆப்ஷன் 2 இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது வெஸ்ட் பெங்காலோட செட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட क्वेश्चन. next, if the correlation coefficient between two variables is -1, then we have what? எக்ஸாக்டா நம்மளுக்கு +1, அதே மாதிரி எக்ஸாக்டா -1 அப்படின்னு வருதுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரெக்ரெஷன் லைன் கிடைக்கும். எக்ஸாக்டா எனக்கு 1 இல்ல எக்ஸாக்டோ எனக்கு -1 கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ரெக்ரெஷன் லைன் கிடைக்கும். அது பாசிட்டிவ் 1 இருக்கும் போது எனக்கு ஒரு ரெக்ரெஷன் லைன் வித் பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். சரிங்களா? இதே இது -1 இருக்கும்போது ஒரு ரெக்ரெஷன் லைன்
வித் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஸோ இதுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு ரெக்ரெஷன் லைன் இதுல பாசிட்டிவ் அப்படின்றனால பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும். இதுல நெகட்டிவ் அப்படின்றனால நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். அப்ப இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்னது? -1. -1னா நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு ரெக்ரெஷன் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஒன் ரெக்ரெஷன் லைன் வித் பாசிட்டிவ் ஸ்லோப். நம்மளுக்கு நெகட்டிவ்னால நெகட்டிவ் தான் வரும். ஸோ அந்த ஆன்சர் கிடையாது. அண்ட் ஒன் ரெக்ரெஷன் லைன் வித் வித் நெகட்டிவ் ஸ்லோப். அப்ப -1க்கு ஏத்த ஆன்சர் என்னது? ஒரு ரெக்ரெஷன் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். அப்ப இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். சோ அடுத்து இது மத்திய பிரதேசம் அந்த இதுல வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். சோ the regression coefficient of x on y is 3.y and that y on x is 0.9. சோ இதுல என்னன்னா இதுக்கான கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணணும். சோ ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் bxy into byx. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரிங்களா? அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சோ x on y-ன்றத தான் xy-ன்னு சொல்லுவோம். y on x அப்படின்றத தான் yx அப்படின்னு சொல்லுவோம். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷனோட ஃபார்முலா. ஓகேங்களா? சோ அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் bx ஓட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? 3.1. அதே மாதிரி byx ஓட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? 0.9. அப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். சோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான வேல்யூ வந்து +1 to -1 வருதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? சோ +1ல இருந்து -1க்குள்ள தான் வேல்யூ வந்து கண்டிப்பா வரணும். சோ +1ல இருந்து -1க்குள்ள வருதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. சோ என்ன வருது அப்படின்னா ரூட் ஆஃப் 2.79 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? சோ இப்ப இதுக்கு ரூட் எடுத்தோம், இந்த 2.79க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ என்னன்னா +1.67 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? +1.67. சோ நம்மளோட ரூல் படி correlation coefficient should be lie between -+1ல இருந்து -1 தான். சரிங்களா? அப்ப 1.67 அப்படின்றது இது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இங்க கொடுத்திருக்கிறது இதே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆன்சரை தேடுவோம். This is an correct statement. This is an incorrect statement. Nothing can be inferred from such statement and more information is necessary. அப்ப இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. ஏன்னா x on y, y on x வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா the value should be lie between +1ல இருந்து -1 தான். இதுதான் ரூல். ஆனா இது அதுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கனால this statement is incorrect அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? So அதே மாதிரி இது ராஜஸ்தானோட பேஸ் பண்ண செட் எக்ஸாம் கொஸ்டின். So if there is no relation between two variable, then the value of coefficient correlation. நான் சொன்னேன் இல்லைங்களா? +1 -1 அப்படின்னும் போது highly correlated. இது வந்து பாத்தீங்கன்னா சாரி perfect relationship. இதுவும் perfect relationshipனு பார்த்தோம். 0 அப்படின்னும் போது no correlation. அது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். அப்ப இங்களுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன? நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. +1னா -1னா 0.5 அண்ட் 0.1 கேட்டிருக்காங்க. அப்ப +1னா பெர்ஃபெக்ட், -1னா பெர்ஃபெக்ட், 0னா தான் நோ ரிலேஷன்ஷிப். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 0. நெக்ஸ்ட். சோ இதுவுமே ராஜஸ்தான் ஸ்டேட்ல கேட்கப்பட்ட செட் கொஸ்டின் தான். If the value of simple correlation coefficient between two variable x and y is r plus or minus 1, then we have. சோ நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? சோ என்ன சொன்னேன்? சோ +1ஓ -1ஓ வந்தது அப்படின்னா எத்தனை லைன் கிடைக்கும் நம்ம பார்த்தோம்? ஒரு லைன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் பார்க்கலாம். சோ only one line, only 2 line, only 3 line, no regression line. So கொடுத்திருக்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் டூ வேரியபிள்ல எனக்கான அந்த எக்ஸ் பிளஸ் ஆர் -1 எக்ஸாக்டா இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரெக்ரெஷன் லைன் கிடைக்கும். அப்ப இதுல ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இங்க அவங்களே சொல்லிட்டாங்க ஒய்யோட மதிப்பு எக்ஸ் அண்ட் ஒய்யோட மதிப்பு அதற்கான ஆர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா r is equal to plus or minus 1 கொடுத்தாச்சு. அப்ப +1ஓ -1ஓ வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸாக்டா ஒரு லைன் கிடைக்கும். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, only one regression line. Next. So which of the following correlation coefficient indicates the weakest relationship between two variables? நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? சோ லைக் என்னது 0.75ல இருந்து 1 வரைக்கும். சோ அடுத்து 0.50ல இருந்து 0.75 வரைக்கும். சோ அதே மாதிரி 0.50ல இருந்து
0 வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ இத பொறுத்து இங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மாறும். அப்போ இங்க வீக்கஸ்ட் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறத தான் நம்ம வீக்ன்னு சொல்ல போறோம். இந்த 2ல இருக்கிற அமைப்பு அதுல இருக்க வேல்யூஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா? அப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 0.92 அப்ப 0.92 அப்படின்றது இந்த இந்த கேட்டகரியில வந்துருது. சோ இது கிடையாது. சோ அதே மாதிரி இது 0.34 அப்படின்ற கேட்டகரியில இருக்கு. சோ அப்ப இத ஹோல்ட் பண்ணி வைப்போம். இதுவும் 0.05 இதையும் ஹோல்ட் பண்ணி வைப்போம். இது 0.75 75 அப்படின்னும் போது ஒன்னேவே வந்து மாடரேட் குள்ள போயிருவான் அல்லது ஹை லெவல்ல போயிருவான். அப்ப இவனும் கிடையாது. இந்த 2 பேருக்குள்ள தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. அப்ப இந்த 2 ஆன்சரையும் கம்பேர் பண்ணுங்க. இது -0.34 இது 0.05. சோ இத பார்த்தோனே நெறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இதோட கம்மி வேல்யூ 0.34. அதனால நான் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம போடுறோம். ஆனா குடுத்திருக்க கொஸ்டின் என்னன்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீக்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அப்ப வீக்கஸ்ட் அப்படின்னும்போது அது +0.50ல இருந்து 0 வரைக்கும். அதே மாதிரி -0.50ல இருந்து 0 வரைக்கும் இருக்கிற எதனாலும் நம்ம எடுத்துக்கோ. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க பிளஸ், மைனஸ் அந்த பிரின்சிபல்ஸ்லாம் இங்க நம்ம கொண்டு போயிட்டு வரப்போறது கிடையாது. அது சைன வச்சு பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். சரிங்களா? சோ அந்த விதத்துல பார்த்தோம்னா 0.34 அப்படின்றத விடையும் கம்மியான வேல்யூ எதுக்கு இருக்கு? 0.05. ஏன்னா இந்த 0.05 அப்படின்றது மோஸ்ட் க்ளோசர் டு 0 வேல்யூ. அதனால இதுல வீக்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது? ஆப்ஷன் சி 0.05. ஏன் 0.34 வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்க சைன் அப்படின்றது நம்ம மேக்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி அந்த இது கிடையாது. சோ இங்க எந்த வேல்யூ 0க்கு ரொம்ப க்ளோசரா இருக்கோ அந்த வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? மோர் வீக்கஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க 0.05 அப்படின்றது ரொம்பவுமே க்ளோசரா இருக்கனால இத வீக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the interpretation of correlation coefficient of 0.75? சோ இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். அதனால வந்து எப்படியாவது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப வேல்யூ 0.75 அப்படின்றத சோ நம்ம என்னன்னு பார்த்தோம்? 0.75ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிறத ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த ஸ்ட்ராங் ரிலேட்டடா இங்க ஏதாவது டெர்ம்ஸ தேடுவோம். பெர்ஃபெக்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டான். சோ பெர்ஃபெக்ட் நெகட்டிவ்னா எக்ஸாக்ட்டா -1 தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த ஆன்சர் கிடையாது. அண்ட் பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டான். அப்ப +1 அப்படின்ற எக்ஸாக்ட்டா தான் என்னன்னு சொல்லுவோம்? பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்ப இதுவும் கிடையாது. அண்ட் தேர் இஸ் பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள். அடுத்து என்ன குடுத்திருக்கான்? நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள் குடுத்துட்டான். அப்ப இதுவும் கிடையாது. நம்ம 0.75 to 1 அப்படின்றது ஸ்ட்ராங் அப்படின்ற கேட்டகரியில வரும். சோ குடுத்திருக்க ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ தட் ஆன்சர் சி தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. சோ தட்ஸ் ஆல். சோ இதுதான் வந்து கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ்ல. சோ நம்ம வந்து முதலே சொன்ன மாதிரி எல்லா கான்செப்ட்ஸையும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கம்மி தான். சோ எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது? இப்போ உட்கார்ந்து படிக்க முடியாது. சோ தட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட்ஸோ அதுல ரொம்ப முக்கியமா என்ன மாதிரியான விஷயங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் வேற ஸ்டேட் கொஸ்டின்ஸ், நம்ம ஸ்டேட் கொஸ்டின், நெட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு அத மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன். சரிங்களா? சோ இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் நம்மளோட சேனலோட வீடியோலயே வந்து பழைய வீடியோஸ்லாம் பாருங்க. அதுல கோரிலேஷன் டைப்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும். அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன பொறுத்தவரைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓரளவு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஆல்.